இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஃப்ரெண்டோட தங்கச்சியை ப்ரப்போஸ் பண்ணும் ராசிகள்னா யார் யார்? முதல் இடத்துல இருக்கக்கூடிய ராசி ஆதித்ய வர்மா படத்துல வர மாதிரி லவ் சொல்லி அந்த அன்னைக்கு வந்து அடிவாங்க போகும் ராசிகள்னா யார் யார்? இதுல வந்து யார் முதல்ல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவங்களோட சீனியரை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ராசிக்காரங்கள்லாம் யார் யார்? முக்கியமாக சொல்லணும்னா மீன ராசி சொல்லாங்க. என்ன காரணம்னா உன்னை தாண்டி வருவாயா படத்துல வர மாதிரி காதலுக்காக வெளியூருக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? இந்த மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் பார்வையிலேயே காதல் வயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளே இருக்காது. லவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது சாதாரண லவ் எல்லாம் கிடையாதுங்க. வயசுக்கு மூத்த பொண்ணு. உங்களுடைய வாழ்க்கை துணையும் நீங்க அமைச்சக்கூடிய லவ் லைஃப்மே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நண்பனின் சகோதரியை திருமணம் செய்ததற்குண்டான சந்தர்ப்பத்தை இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு பவுண்டரி லெவல் கிராஸ் பண்ணாம ஒரு அடமண்டா ஒரு தலகணம் இல்லாம ஒரு பார்ட்னரை நீங்க கையாண்டீங்க அப்படின்னா தன்னை விட ஒரு 2 வயசு 3 வயசு ஏன் ஒரு 6 மாதம் அந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். உங்களுக்கு லாங்ல இருக்கக்கூடிய லவ் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். 40யும் ஏறி நீங்க பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில தான் இந்த சிம்மம் டக்குன்னு பார்ப்பீங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் செட் ஆகி பேசி டக்குன்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் உங்க ஃபேமிலி சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்காது. அதை கொஞ்சம் கவனமா இருங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ இந்த 2026 ஆண்டில் பிப்ரவரி மந்தில் வரக்கூடிய வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ நிறைய பேர் இந்த வருஷமாச்சும் நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல கொஷன்ஸ் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றரலாம். ராஜ ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள், DNA அண்ட் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் அவர்கள், ஆஸ்ட்ரோ மாஸ்டர் தமிழரசன் அவர்கள், அனுபவ ஜோதிடர் திருவள்ளூர் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள். ஸ்ரீவர்ஷன் சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஃப்ரெண்டோட தங்கச்சியை ப்ரப்போஸ் பண்ணும் ராசிகள்னா யார் யார்? இந்த 2026 இந்த காதலர் தினத்தில் தன்னுடைய நண்பர்களையோ அல்லது அவங்களுடைய அமைப்பு சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிஸ்டரையோ திருமணம் செய்து கொள்வதற்கோ அல்லது காதல் விஷயத்தை தெரிவிப்பதற்கோ முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி கடகராசி. கடகம் ஒரு நீர்த்தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே அன்பு, பாசம், பரிவு இந்த மாதிரியான அந்த தாய்மை குணத்தோடு இயற்கையாகவே இருப்பாங்க. இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2026 தன்னுடைய நண்பன் அல்லது கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அவங்களுடைய நண்பர்கள் கூட தன்னுடைய காதலியாக தேர்வு செய்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் கடகராசிக்கு உண்டு. ஏன்னா இந்த நேரத்தில் இவர்களுக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கைகூடி நிச்சயமாக வரும். இதில் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அமைப்புகள்லையோ தன்னுடைய நண்பனுடைய குடும்பத்தை சார்ந்த அமைப்புகள்லையோ சில சிக்கல்களையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ஏற்படும். இருந்தாலுமே கூட தன்னுடைய நண்பனின் சகோதரியை திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கடகராசியை சார்ந்தவர்கள் நிச்சயமாக பெறுவார்கள். இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவரே குரு பகவானும் சனி பகவானும் தான். இந்த 2 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்துவாங்க. இருக்கக்கூடிய இடம் இந்த ராஜ கிரகங்களுக்கு உண்டான அமைப்பு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ கடகராசியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய நண்பனின் சகோதரியை விரும்பி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக திருமணம் செய்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலையை இந்த 2026 கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். மகர ராசி இருக்கிறது. இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் உண்மையிலேயே உண்மை, தர்மம், நியாயம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து தன்னுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ராசிகளில் ஒரு சிறப்பான ராசியாக இந்த மகர ராசி இருக்கும். ஸோ இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் ஏதோச்சியாக தன்னுடைய நண்பனின் சகோதரியை பார்க்க நேர்ந்து அதன் வழியிலிருந்து முதல் பார்வையிலேயே காதல் வயப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த மகர ராசிக்கு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானின் கோச்சார ரீதியான ஒரு நிலையும் எதிர்வரக்கூடிய குரு பகவானின் சமசப்த பார்வையும் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த மகர ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே உணருவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கிடும் இல்லை. அதே சமயம் குரு பெயர்ச்சிக்கு பிறகான இந்த காதல் அப்படிங்கிறது இவர்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யலாம். ஸோ மகர ராசியை சார்ந்த ஆண் பெண் இருபாலரும் தன்னுடைய நண்பரின் சகோதரன் அல்லது சகோதரியை திருமணம் செய்து கொள்வதற்கான
சூழ்நிலையை இது உருவாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக வெளிப்படுத்துகிறோம். நண்பனின் சகோதரியை திருமணம் செய்தவர்களுக்கான சந்தர்ப்பத்தை இந்த 2026 மேலும் சிறப்பாக இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வழங்குகிறது. ஸோ இந்த 2026 விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கைகூடி வரும். இது ஒரு திடீர்னு நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். அது ஒரு முரண்பட்ட தன்மையில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நண்பனோட பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய நண்பனின் சகோதரியை தான் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை வெளிப்படுத்தும். இது சில குழப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். இருந்தாலுமே கூட இவர்கள் காதலில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனி பகவான் இங்கே அயன சயன ஸ்தானம் காலபுருஷனுக்கு 12வது ராசியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறதுனால இந்த காதலை இவர் நிச்சயமாக வெற்றிகரமாக எடுத்துச் செல்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். ஏன்னா விருச்சிக ராசியும் நீர்த்தத்துவ ராசி, மீனமும் நீர்த்தத்துவ ராசி. ஸோ மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு அந்த மனசுக்கு உகந்த தன்னுடைய நண்பனின் சகோதரியை திருமணம் செய்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை திடீர்னு ஏற்படுத்தும். சில வினாடிகளில் கூட இந்த நிகழ்வுகள் நடைமுறைக்கு வரலாம். ஸோ நிச்சயமாக அந்த ஒரு அருமையான வாய்ப்பை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள். அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கையும் மேம்பட்ட தன்மையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தோடு கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். இந்த 2026 தன் நண்பனின் சகோதரியை அல்லது தெரிந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு அல்லது காதல் வயப்படுவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை துலாம் ராசியை பெற்றவர்கள் நிச்சயமாக சுகரிப்பார்கள். காரணம், துலாம் இயற்கையாகவே காதலை வெளிப்படுத்துவதில் நிச்சயமான உறுதித்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு ராசி, காற்று தத்துவ ராசி. இப்போ இங்கே அறிவுபூர்வமான நடவடிக்கையும் இந்த ராசி நிச்சயமாக வெளிப்படுத்தும். தனக்கு உகந்த ஒரு சரியான வாழ்க்கை துணையை அவர்கள் இந்த காதலின் மூலமாக கண்டெடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தன்னுடைய நண்பனின் சகோதரியை அவர்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா இந்த 2026 துலாம் ராசியை சார்ந்தவர்கள் ராகு பகவான் ஒரு வீரியமான ஒரு காதலை ஏற்படுத்தி உறுதிப்படுத்தப்பட்ட தன்மையிலான ஒரு இல்லற வாழ்க்கையை மேம்படுத்தி தருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குது. ஸோ துலாம் ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக கைகூடி வரும். அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்ப உறவுகளில் முதல்ல ஒரு சிறு கசப்புகள் ஏற்பட்டாலுமே கூட பிற்பகுதியில், வருடத்தின் பிற்பகுதியில் அந்த காதல் இவர்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். சுப்ரஜா மேம், இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஆதித்ய வர்மா படத்தில் வர மாதிரி லவ் சொல்லி அந்த அன்னைக்கு அடி வாங்க போகும் ராசிகள்னா யார் யார்? இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேள்வி. லவ் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் அடி வாங்குகிற ஒரு விஷயம். இதில் யார் முதல்ல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். பொதுவாகவே நான் சொன்னேன், இவங்களும் செவ்வாய் ஆதிக்கம், அதெல்லாம் செவ்வாய் ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் போய் தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க லவ்வர்கிட்ட போய் நீ இப்படி தான் இருக்கணும், இந்த பவுண்ட்ரியை நீ கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் அவங்க அந்த பார்ட்னர் கூட செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் நீ எங்கே போனாலும் இதெல்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு சில விதமான விஷயங்களெல்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா பொறுத்து என்னாகும் அப்படின்னா அது பிரச்சனையில் போய் முடியும். ஸோ லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதை கண்டிப்பாக என்னாகும் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்து லவ்வாக மாறும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இவங்களுக்கு அடிதடி ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இவங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்கள் போய் இவங்களுக்கு யோசிக்க வைக்கும். ஸோ மனஸ்தானத்தில் சனி இருந்தாலே இந்த மாதிரியான கஷ்டங்கள் ஒரு பிரச்சனைகள் அந்த பார்ட்னர்கிட்ட கொடுத்து அடி வாங்கக்கூடிய நிலைமை இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2026 கண்டிப்பாக அந்த விஷயத்தை மேற்கொள்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அவங்களோட லவ்வை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததும் அதே தான் மேஷ ராசிக்காரங்க. 12ஆம் இடத்துல சனி வக்ரமாக வேறு இருக்கார். ஸோ சொல்லவே வேண்டாம், இதோட எண்ணங்களும் அப்படி தான். காலபுருஷனோட இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களோட கம்ஃபர்டபுள் லெவலும் இருக்காது. ஸோ பார்ட்னர் பார்த்தீங்க என்ன தான் குரு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சுகத்தை கெடுக்கக்கூடிய இடத்துல இந்த மேஷ ராசிக்காரங்க இருப்பாங்க. பொதுவாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் இனிஷியேட் பண்ணும்போது ஒரு பிரச்சனை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளே இருக்காது.
நீங்கள் என்ன தான் 4ஆம் இடத்துல குரு வரும்போது நல்ல ஒரு பார்ட்னர் தான் வருவாங்க. பட் சும்மா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா 100% அது அடிதடியாக போய் முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லவ் கொடுங்க. இல்லாட்டி வந்து ஆதித்யா வர்மா படத்தில் வர மாதிரி நீங்கள் அடி வாங்கி முடிச்சிருவீங்க. அந்த ப்ராப்ளம் வந்து அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்ததான் வந்து சிம்மம். அஷ்டம சனியோட பார்வை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது சிம்மத்து மேலே. அஷ்டமம் அப்படின்னாலே 8ஆம் இடம் அப்படின்னாலே வந்து வம்பு வழக்கு பிரச்சனை. ஸோ நீங்கள் போய் இப்படி நின்னாலே அங்கே போய் பிரச்சனை தான் வரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கும்போது சனி பகவான் ரொம்ப ஹெவியாக தாக்குவார். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிங்க. ஸோ லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு பவுண்ட்ரி லெவல் கிராஸ் பண்ணாமல், ஒரு அடமண்ட்டாக, ஒரு தலகணம் இல்லாமல் ஒரு பார்ட்னரை நீங்கள் கையாண்டீங்க அப்படின்னா இந்த அடிதடி பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த சிம்மம் இந்த 2026 நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதை கல்யாணத்தில் போய் முடியும் போது இன்னுமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இதே பிரச்சனையை வந்து நீங்கள் கல்யாணத்துலேயே கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா கோர்ட்டையும் ஏறி நீங்கள் வந்து பிரச்சனைகளை வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் தான் இந்த சிம்மம் வந்து இந்த 2026 இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. ரொம்ப சேஃபாக வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழரசன் சார், இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவங்களோட சீனியரை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ராசிக்காரங்கள்லாம் யார் யார்? முக்கியமாக சொல்லணும்னா மீன ராசி சொல்லாங்க. என்ன காரணம்னா ராசியிலே சனி உட்காந்துருக்காரு, சந்திரன் மேலே சனி உட்காந்துருக்காரு. சந்திரன்னா மைண்டு, உங்கள் மைண்டு, எண்ணம் புத்தி சிந்தனை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான். உடல்காரகன் மனோகாரகன் சந்திரன். அவர் மேலே சனி உட்காந்துருக்காரு. சனி எப்படிப்பட்ட கிரகம்? வயதான கிரகம். வயசுக்கு மூத்தவங்களை லவ் பண்ணுறது, வயசுக்கு மூத்தவங்க மேலே ஒரு இம்ப்ரெஷன் வருது, இதெல்லாமே மீனராசிக்காரங்க கண்டிப்பாக கொடுக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் இருப்பீங்க. ஏன்னா சந்திரன் மேலே சனி. நம்ம பிரேம படத்தில் வந்து ஹீரோ வந்து போய் சாய் பல்லவி விட்டு போய் லவ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ப்ரப்போஸ் பண்ணுற அந்த கதையெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும். கவனமாக இருங்க, அடி உத வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, ஜென்ம சனி போயிட்டுருக்கு, பஞ்சாயத்தில் போய் சிக்கிறாதீங்க. சரிங்களா? அடுத்து வந்து மகரம். மகரம் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசி மகரம். சரிங்களா? அந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நீர் கிரகம். ஏதாவது வந்து திருவோண நட்சத்திரத்தில் ஒரு சில பேர் பிறந்திருப்பீங்க. சந்திரனே நீர்த்தன்மை கொண்ட கிரகம். ஒரு தண்ணி எப்படி ஒரு இடத்துல இருக்காது, ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மைண்டு வந்து அலப்பாஞ்சிட்டே இருக்குங்க உங்களுக்கு. இந்த இதில் வேறு ராசிக்கு 3ஆம் இடத்துல வேறு உங்களுக்கு சனி வேறு உட்காந்துருக்காரு. ராசிக்கு 2ல் ராகு உட்காந்துருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சிம்ம ராசியில் கேது உட்காந்துருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசை தூண்டும். லவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது சாதாரண லவ்வெல்லாம் கிடையாதுங்க. வயதுக்கு மூத்த பொண்ணு போய் லவ் பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த வருஷம் வந்து உங்கள் ஏஜ், அதாவது 2 வயசு 3 வயசு 4 வயசு மூத்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. சரி, வாய்ப்பு கொடுக்கும், ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா மகரம்னே சனியோட வீடுங்க. சனிங்கிறது என்ன, ஒரு வயதான கிரகம். ஒரு பூமியிலேருந்து கடைசி, அதாவது ட்ராவல் தொலைதூரம் இருக்கக்கூடிய பிளானட்டே சனி தான். மெதுவாக நகரக்கூடிய பிளானட்டே சனி தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வயதான தோற்றம் கொண்டவங்க லவ் பண்ணுறது, வயதுக்கு மூத்தவங்களை லவ் பண்ணுறது, இந்த மாதிரி மைண்ட் செட்டை மகர ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? எல்லாத்துட்டையும் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணுறேன்னு சொல்லி அடியோதை வாங்கிக்காதீங்க. அதை வச்சு செய்கிற மாதிரி செஞ்சு விட்ரும். கவனமாக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிங்க. விருச்சக ராசிக்கு வந்து காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி விருச்சகம். விருச்சகத்துக்கு இப்போ எங்கே இருக்காரு? ராகு வந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார். எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார். 5ஆம் இடமே காதல் தாங்க. 5ஆம் இடமே லவ் தான். லவ்வுக்கு காதல் அப்படியே உல்லாசம், ஜாலியாக ட்ரிப்பு போகிறது, வெளியூருக்கு போகிறது, வர்றது எல்லாமே இந்த 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்துல சனி போய் உட்காந்துருக்கார். அப்போ மைண்ட் எங்கே இருக்கும் உங்களுக்கு? சனியோட தாக்கத்திலே தான் இருப்பீங்க நீங்கள். இந்த பொண்ணை லவ் பண்ணலாமா, ப்ரப்போஸ் பண்ணலாமா, அந்த மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பாருங்கள், ராசிக்கு வந்து விருச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல வேறு குரு உட்காந்துருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த ஜூன் மாதம் தான் உங்களுக்கு குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வர போகிறார். அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்க சனி நிச்சயமாக வயதுக்கு மூத்த பொண்ணை லவ் பண்ணுறது, தன்னை விட ஒரு 2 வயசு 3 வயசு, ஏன் ஒரு 6 மாதம், இதனால உங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான். அந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். ஆனால் மாட்டிக்காதீங்க. ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டு, குழப்பவாதி. சரிங்களா? இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசிலேஷன் மைண்டு கொடுக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறனா. அடுத்து வந்து கன்னிராசிங்க. கன்னிராசி ஏன் கன்னிராசின்னு சொல்கிறேன்னா, கன்னிக்குன்னு ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குங்க. சரிங்களா? காலபுருஷத்துப்படி அது 6ஆம் ராசி கன்னி. கன்னிக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பாருங்கள், ஒரு 30 வயசு 40 வயசு ஆம்பளையெல்லாம் பாருங்கள், ஒரு லேடிஸ் எல்லாம் பாருங்கள், 40 வயசு ஆனவங்களாம் தெரியாது, 30-35 வயசு மாதிரி தெரியும். அப்படி அந்த வயசு 5 வயசு 10 வயசு குறைச்சி காமிக்க கொடுக்கும். என்ன காரணம்னா, கன்னிங்கிறது ஒரு இளமைக்குண்டான பிளானட். புதன் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி கன்னி. அப்போ வந்து உங்கள் ராசிக்கு இப்போ 5ஆம் அதிபதி சனி இங்கே இருக்கார். 7ஆம் இடமான கலத்தர ஸ்தானத்தில்
திருமணத்துக்கு உண்டான இடத்துல உட்காந்துருக்காரு. 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம். அப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கறனால அந்த வயதுக்கு மூத்த பொண்ணு லவ் பண்ணி அதுக்கப்புறம் டக்குன்னு பார்ப்பீங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் செட் ஆகி பேசி டக்குன்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த வருஷம் உருவாகும். அது இந்த வேலண்டைன்ஸ் டேலாம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம். அப்போ மூத்த பொண்ணை லவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். அதுவும் 7ஆம் இடத்துல இருக்க சனி உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறாரு. அப்போ உங்கள் மைண்டு ஃபுல்லாக அதுதான் ஃபோக்கஸ் ஆகும். சரிங்களா? பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. அதாவது ஒரு வயசுக்கு அதிகமாக இருக்க பொண்ணு ஒரு வயசுக்கு கம்மியாக இருக்கிற பையனை லவ் பண்ணுறது, இல்லை வயசுக்கு சின்ன பையன் வந்து ஒரு 3 வயசு 4 வயசு இருக்க பொண்ணு, ஏன் இந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா 10 வயசு 12 வயசு இருக்கவங்களே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்க சனி உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறேன்னா மனக்குழப்பத்தி கொடுத்துருவார். சரிங்களா? பார்த்து கவனமாக இருங்க, உஷாராகுங்க. மீனாட்சி மேடம், இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வினய் தாண்டி வருவாயா படத்தில் வர மாதிரி காதலுக்காக வெளியூருக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லி நிறைய வந்து சோசியல் மீடியாஸ் இருக்குது. பக்கத்தில் இருந்து பழகிறத விட தூரத்தில் இருந்து இப்போ லவ் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து டெக்னாலஜியாகவும் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ராகு அப்படிங்கிற விஷயந்தான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ். புதன் ராகு நெட்வொர்க்கு, புதன் வந்து கம்யூனிகேஷன்ஸ். இந்த கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் 3, 7, 11 இருக்குது. இல்லை அந்த வீட்டில் திசா புத்தி காலம் எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு லோக்கல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஃபாரின், வெளியூர் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே வந்து உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா உங்கள் கனவு கோட்டையே அதுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கக்கூடிய ராசி எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து மகரம் எடுத்துக்கலாம். இந்த மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே காலப்புருஷருக்கு 10ஆம் இடம். இன்றைக்கி 2ஆம் வீட்டில் ராகு இருக்காங்க. உங்களுக்கு ஃபாரின் கனவு அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும். அப்போ உங்களுடைய கிட்டத்தட்ட வந்து ஒரு பஸ் ஏறினீங்கன்னா கூட, ஒரு ட்ரெயின் ஏறினீங்கன்னா கூட, ஒரு ட்ராவல் பண்ணி போகிற ஒரு நாள் ஜேர்னி இருக்கும். அந்த மாதிரி போய் அவங்கள பார்த்து பழகி அந்த விஷயங்களுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீ 2ஆம் வீட்டில் ராகு. உங்களுடைய எல்லா தாட்ஸுமே ரொம்ப வந்து ப்ராட் மைண்டாக இருக்கும். அப்போ உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை துணையும் இந்த வருஷம் அமையும். அப்போ 2026 இந்த மாதிரி அமைக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து எடுத்திங்கன்னா சிம்மம். இப்போ சிம்மத்தில் வந்து சொல்லுவாங்க அஷ்டமசம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் 12ஆம் வீட்டுக்கு குரு வர போகிறாருங்க. 12ஆம் வீடு தான் நெடுதூர பயணமே. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையும் நீங்கள் அமைச்சக்கூடிய லவ் லைஃப்மே பார்த்தீங்க வச்சுக்கோங்க, லாங் ட்ராவல் பண்ணி நீங்கள் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லதும் கூட. என்ன காரணம்? அஷ்டம சனி, ஜென்ம கேது இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தசா புத்திகள் கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. சண்டை போடும்போது திடீர்னு வந்து பேக் பண்ணிட்டு ஊர் விட்டு கிளம்பிடுவாங்க, வீட்டை விட்டு. ஸோ இந்த மாதிரி லாங்கில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பேக் பண்ணுறதுக்குள்ளே பேக்கை பிடிங்கி வச்சிடலாம். அந்த விஷயத்துக்குள்ளே சிம்மத்துக்கு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக அமையும். தனுசு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது 9ஆம் இடம் காலப்புருஷருக்கு. இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போது 3ஆம் வீட்டில் ராகு இருக்கார். ஸோ 4ஆம் இடம் 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான். உங்களுக்கு லாங்கில் இருக்கக்கூடிய லவ் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறத விட லாங்கில் இருக்கும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கே வந்து ரொம்ப வேல்யூ அதிகம். அதை ரொம்ப நீங்கள் வந்து லைக் பண்ணுவீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து எடுத்திங்கன்னா துலாம். இந்த துலாம் ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு கனவு கோட்டை தாங்க. சனி பகவான் உச்சம். இன்னொன்று காம திரிகோணத்தில் இந்த 7ஆம் இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துலாம் வீடு தான். அப்போது இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய பார்வை இருக்குது. போகலாமா வேண்டாமா சரியாக இருக்குமா அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே மட்டும் ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் நீங்கள் யோசித்தாலும் நீங்கள் லாங் லவ் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த லைஃப் பார்ட்னர் உங்களை விட மாட்டாங்க. அவங்க ரொம்ப உங்களை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன பண்ணுன்னா உங்கள் மேலே வந்து அந்த ஆறாக கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த 2026 ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக உண்டாகும். ரிஷபம்ங்க. இந்த ரிஷபத்தை பற்றி சனி பகவான் பார்த்துட்ருக்காரு 3ஆவது பார்வையாக. ஸோ 10ஆம் வீட்டில் ராகு. அதாவது நீங்கள் வந்து லாங்கில் இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்காது. அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியான கிரகம் 3ஆம் இடத்துக்கு வந்து வெளியில் பயிற்சி ஆகிறாரு. அப்போ குரு பயிற்சிக்குள்ளாரு நீங்கள் என்ன பண்ணலாம், திருமணத்தை அமைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் எதிர்ப்புகள் போராட்டங்கள் சந்தித்து தான் நீங்கள் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய லவ் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். யார் எதிர்த்தாலும் உங்களுடைய லவ் கண்டிப்பாக நடக்கும்.
வாழ்த்துகள். ஸோ ஓவராலாக இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகும், யாரெல்லாம் லவ்வில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப துல்லியமாக சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது. அதெல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.